இந்த கியா HTK இதை தான் பார்க்க போகிறோம். இந்த கார் தான் என்னென்ன இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சதை சும்மா காட்டுறேன். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். HTK இதில் வந்து உங்களுக்கு என்னென்ன இருக்குன்னு காட்டுறேன். சும்மா ஜஸ்ட் ஒரு வீடியோ தான், உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். சப்போஸ் யாராவது பார்க்கல அப்படின்னா காட்டுறேன். எனக்கு தெரிஞ்சது என்னமோ நான் அது உங்களுக்கு வந்து என்னென்னு ஷேர் பண்ணுறேன். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உட்காந்துருக்கு டிரைவர் சீட். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சீட். இது ஒரு 5 சீட்டர் தாங்க காரு. 5 சீட்டர் கார் தான். ஸ்பேசஸ்லாம் வந்து ரொம்பவே நல்லா தான் இருக்கும். இங்கே பாருங்க, நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன். ஓரளவுக்கு பின்னாடி இப்போ பாருங்க ஒரு 5 சீட்டர் உட்கார அளவுக்கு ஆள் இருக்கும். அதுக்கப்புறம் பின்னாடி குட் ஸ்பேஸ் வந்து நான் இப்போ காட்டுறேன் உங்களுக்கு என்னென்னு இருந்தாச்சு. இப்போ நான் அந்த குட் ஸ்பேஸ் வந்து எவ்வளோ இருக்குன்னு காட்டுறேன் உங்களுக்கு. போதுமான அளவுக்கு வந்து குட் ஸ்பேஸ்லாம் இருக்குங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வாங்கி வச்சது, கார்லலாம் கொடுக்கல. அப்புறம் இது இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு கீழே வந்து ஒரு டயரு, ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்டெப்னி மாதிரி ஒன்று கொடுத்துருந்தாங்க. அப்புறம் சில டூல்ஸ்லாம் இருக்குது, அவ்வளோதான். மற்றபடி பின்னாடி அந்த அளவுக்கு சொல்கிற அளவுக்குலாம் இல்லை. சரி இருங்க, சீட் எடுத்து சாச்சிடலாம். இவ்வளோ வந்து காட்டுற பாருங்க, அவ்வளோ சூப்பராக தாங்க இருக்குது உண்மையிலுமே. இது வந்து ஒரு நல்லா இருக்குது கார் வந்து. ஸ்பேசஸ்லாம் பார்த்தீங்கன்னாவே உண்மையிலுமே நல்ல ஸ்பேசஸ் கிடைக்குது. உட்காந்துருக்கு கம்ஃபர்டபுளாக நல்லா உட்காந்துருக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா 18 கிலோமீட்டர்ஸ் வந்து இப்போ எங்களுக்கு தந்துட்டுருக்கு. 17லேருந்து 18 வந்து நல்லா தருது. மைலேஜ் அந்த இதெல்லாம் ஓகே தான். அப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே பாருங்கள், இங்கே ஒரு 2 ஏசி இருக்குது. ட்வைங் இங்கே 2 ஏசி. அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல சார்ஜர் வைக்கிற இடம் இருக்குது. அப்புறம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கிரிப்பு. அப்புறம் இங்கே ஒன்று இருக்குது, அதே மாதிரி சேம் இங்கே அண்டி இருக்குங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு லைட் டாயின். இப்போ பாருங்க, ஆன் பண்ணுறேன், தெரியுதா உங்களுக்கு? ஓகே. இப்போ நம்ம வந்து முன்னாடி போயிட்டு என்னென்ன இருக்குன்னு காட்டுறேன் வாங்க. இப்போ நம்ம வந்து முன்னாடி வந்தாச்சு. இப்போ இங்கே என்னென்ன இருக்குன்னா, இப்போ இங்கே பாருங்கள், அதே மாதிரி சேம் அந்த சைடு மாதிரியே இங்கே இருக்குது. இது வந்து விண்டோ க்ளோஸ் ஓப்பன், அதுக்காண்டி இது. இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க, விண்டோ க்ளோஸ், விண்டோ ஓப்பன் தெரியுது அவங்களுக்கு. அடுத்த விண்டோ அப்படியே க்ளோஸ் பண்ணிக்கலாம், அதுக்கான தான் அது. அப்புறம் அப்படியே பார்த்தீங்கன்னாக்க இங்கே ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பாக்ஸு ஒரு நல்ல பாக்ஸாக. இதில் வந்து இந்த மேனுவல் லாகு, அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஃபஸ்ட் எய்டு கிட்னா ஒன்றும் இல்லைங்க, சும்மா ஒரு பேண்டேஜ் இருக்குது, அவ்வளோதான். வேறு ஒன்றுமே அதில் இல்லை. இது காருக்கான அந்த பேப்பர்ஸு. இந்த மேனுவல் லாக் புக்கு நிறையா இருக்குங்க, சொல்லவே முடியாது. இங்கே அவருங்க நிறையா கொடுத்துருக்காங்க, அந்த காரோட ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்காண்டி. நமக்கு அதெல்லாம் தேவையில்ல. இது வந்து HTK தாங்க, HTK ப்ளஸ். அது இன்னும் இதோட கொஞ்சம் டாப் எண்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே பாருங்க, இங்கே ஒரு 2 லைட்டு டொயிங். என்ன லைட் ஆன் ஆக மாட்டேது, இருங்க ஒரே நிமிஷம். இப்போ ஆன் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. இது ஆஃபு, இது ஆனு, நான் மாற்றி பண்ணிட்டேன். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னாக்கா ஒரே ஒரு இதில் வந்து லைசன்ஸ் அந்த மாதிரி இது சம்திங் அது மாதிரி எதாவது வச்சுக்கலாம் நீங்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா இது இங்கே இந்த இடத்துல ஒரு ஏர் பேக்கு, ப்ளஸ் இந்த இதில் ஹேண்ட்பேக்கில் ஒரு ஹேர் பேக்கு, 2 ஏர் பேக் தான் இதில் HTKல. அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே வந்து ஒரு சார்ஜ் போர்ட் இருக்குது பாருங்கள். சார்ஜ் போட்டு அப்புறம் பென்ட்ரைவ் நம்ம என்ன பாட்டுக்கு கேட்டுக்கலாம். இங்கே பாருங்க, இங்கே ஒரு சார்ஜ் போர்ட் இருக்குது. அப்புறம் எப்பயும் போல தாங்க இங்கே ஒரு 2 ஏசி டாயின், அதுக்கான கண்ட்ரோலர் இது ரெண்டும். இது பார்த்தீங்கன்னா ஒரு 8 இன்ச்சு டிஸ்பிளேங்க, 8 இன்ச் டிஸ்பிளே. இது உண்மையிலுமே நல்லா இருக்குங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு முக்கியமான விஷயம், டாயின் இங்கே எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், இது ஒரு ஃப்ராக்ரன்ஸ். ஆனால் இது வந்து நான் இப்போதைக்கு யூஸ் பண்ணுறதே இல்லை, அதனால் இது வந்து இப்படியே வச்சிடலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு பாக்ஸுங்க, இதுக்குள்ளே வந்து என்னென்ன இருக்கோ வைக்கணுமோ வச்சுக்கலாம். அப்படியே பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாருக்குமே தெரியும். இதுக்குள்ளே வேறு ஒன்றும் இல்லை, ஒரே ஒரு ஆடெக்ஸ் பாக்ஸ் வச்சுருக்கோம், வேறு ஒன்றும் இல்லை. அப்புறம் சீட் பெல்ட் இங்கே இது வருங்க, சீட் பெல்ட்டுக்கான அந்த இது. அப்புறம் ஹேண்ட் பிரேக் டாயின். அடுத்ததான் வந்து சிஸ்டம் வந்து செக் பண்ணுவேன். இதில் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சது இதில், அதை வந்து காட்டுறேன் பாருங்க. நான் வண்டி ஆன் பண்ணுறேன், ஃபஸ்ட்டு சிஸ்டம் வந்து செக் பண்ணும் பாருங்கள். இப்போ இது வந்து ஃபஸ்ட்டு ஆன், இப்போ நான் ஆன் பண்ணிட்டேன். சிஸ்டம் வந்து இப்போ செக் பண்ணுவோம் கரெக்டாக இருக்கா எல்லாமே அப்படின்னு வந்து செக் பண்ணேன். டோரு எத்தனை கிலோமீட்டர்ஸ் இருக்குது,
ஃபியூல் ரேஞ்ச் என்ன எல்லாத்தையும் செக் பண்ணிடும். அது இதில் அப்படியே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபோன் கண்ட்ரோலர்ஸ் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அப்புறம் இங்கே என்ன பார்த்தீங்கன்னா இது வந்து லெஃப்ட் சைடில் வந்து முன்னாடி வைசர் கண்ட்ரோலு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து லைட்டுக்கான கண்ட்ரோலு. லைட்டில் பார்த்தீங்கன்னா டிம் பவர் அதெல்லாம் இதில் ஏற்றிக்கலாம். அப்புறம் இது வந்து ட்ரிப் பண்ணுறதுக்காண்டி இது. அப்புறம் பார்த்தீங்கன்னா பவர், அந்த லைட்டோட பவர் அந்த இதை இன்டென்சிட்டி ஏற்றுறதுக்காண்டி, இன்டென்சிட்டி அப்படின்னு சொல்கிறது அதை ஏற்றுறதுக்காண்டி இங்கே பாருங்க 0 1 2 3 ஓகே. அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இது லைட் ஆன் ஆஃப் ரைனிங் பண்ணிக்கலாம். அப்புறம் இங்கே வந்து ஓவராலாக இங்கே வந்து டிரைவர் சீட்டில் வந்து கண்ட்ரோல் இருக்குங்க. இது வந்து கண்ணாடிக்கான கண்ட்ரோலு. கண்ணாடி வந்து உள்ளார வெளியே நகர்த்தின ஹிண்ட்ரி அப்படி வெளியே போனால். அப்புறம் இது வந்து சைல்ட் லாக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா 4 கண்ணாடிக்கான கண்ட்ரோலு, விண்டோஸ்க்கான கண்ட்ரோலிங் இருக்குது. அவ்வளோதாங்க ஓவராலாக இது நான் உங்களுக்கு என்னென்ன இருக்கோ சொல்லியிருக்கேன். வேறு நல்ல ஸ்பேஸ்லாம் வந்து உண்மையாலுமே நல்ல ஸ்பேஸுங்க காரில். நான் அந்த விதத்தில் எதுவுமே குறை சொல்ல மாட்டேன். பர்ஃபார்மன்ஸும் எங்கள்கிட்ட இருக்க வரைக்கும் ஓகே, நல்ல பர்ஃபார்மன்ஸில் தான் இருக்குது. அப்படியே கீழே உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சது இதெல்லாம் காமிச்சிங்கன்னா என்ன சிரிச்சிருவீங்க. சரி, இப்போ உங்களுக்கு காரை வந்து நான் ஆன் பண்ணி காட்டுறாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா கார் வந்து ஆனில் தாங்க இருக்குது. உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். கார் வந்து பாருங்கள் ஆனில் இருக்குது. சவுண்டே இல்லைங்க. உள்ளார வந்து கொஞ்ச நேரம் வெளியேருந்து பார்த்தாலும் அந்தளவுக்கு சவுண்டே வந்து தெரியாதுங்க இதில். அது எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சது. அப்புறம் அந்த கியாவோட சிம்பிள் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அது இப்போ வந்து நம்ம ஏசி வந்து ஆன் பண்ணியாச்சு. ரொம்ப இப்போ தான் ஓரளவுக்கு கொஞ்சம் கூலாக இருக்குது. ஏன்னா ரொம்ப இருக்குதுங்க உள்ளார வந்தோடனே. அப்புறம் அவ்வளோதாங்க. வேறு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு எல்லாருமே நான் வந்து காட்டிட்டேன். இது வந்து திருப்பி நான் ஓவராலாக உங்களுக்கு இன்னொரு வாட்டி ஆனால் காட்டிடுறேன், என்னென்னு சொல்லிடுறேன். இதெல்லாம் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் நார்மலாக. இது வந்து கண்ணாடி வெளியே போகிறது உள்ளார வர்றது இதுதான். இது வந்து கையில் இங்கே பாருங்கள், இது இந்த சைடு பண்ணால் இந்த கண்ணாடிக்கு, அந்த சைடு பண்ணால் அந்த கண்ணாடிக்கு போயிடும். ஓவராலாக இங்கே எல்லாருக்குமே டிரைவர்ஸ் லாக் இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த இன்டென்சிட்டி நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி தான். இது எல்லாத்தையுமே ஏற்றுறது இறக்குறது மெயின். அப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா பெட்ரோல் டேங்க் வந்து ஓப்பன் பண்ணுறதுக்காண்டி இங்கே ஒரு இது இருக்குது பாருங்கள், ஸ்டாண்ட் மாதிரி இருக்குது. உங்களுக்கு தெரியுதா இல்லையா தெரியல, கார் சிம்பிள் போட்டிருக்கு. அதை ஓப்பன் பண்ணால் போனட் வந்து முன்னாடி ஓப்பன் காண்டியாது. அப்புறம் இப்போ பாருங்கள் உங்கள் வைசர் வந்து நான் தூக்கி நான் காட்டுறேன், தெரியுதுங்களா வைசருக்கு. அப்புறம் இது வந்து நார்மலாக மிஸ்ட்டு மாதிரி மிஸ்ட் அளவுக்கு சும்மா ஒன் டைமுக்கு மட்டும் இது போட்டுக்கிட்டே இருந்தால் பண்ணிகிட்டே இருக்கும். சும்மா அடிக்கடி போடக்கூடாதனால ஆஃப் பண்ணியாச்சு. ஓவராலாக இதாங்க. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா லைட் அந்த இதெல்லாம் இருக்குது. உங்களுக்கு எல்லாத்தையும் காட்டிட்டேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் நான் கவர் பண்ணிட்டேன். உங்களுக்கு இதில் ஸ்பேஸ் கம்பேட்டபிள்லாம் ஓகே தாங்க, எல்லாமே ஓகே. எனக்கு நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸான காரு. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல இங்கே பாருங்கள், இந்த இது கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இதை வந்து நம்ம ஹேண்டில் பார் வந்து இப்படி முன்னாடி ரிமூவ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. ஓரளவுக்கு நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையும் சொல்லிட்டேன். சரி, இப்போ காரோட அவுட் லுக் வந்து உங்களுக்கு காட்டுறேன். ஆஃப் பண்ணிடலாமா காரு?